அஹ்மதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கும் உரித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களே, வாசத்தை குறித்தான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் இன்றுடன் 6 தராவிகள் நிறைவு செய்து 5 நோன்புகள் நோட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் பொருந்திக் கொள்வானாக. உடல் ஆரோக்கியத்தையும் மனமறிமையும் அல்லாஹ் நிரப்பமாக அல்லாஹ் தந்தர் புரிவானாக. இன்றுடன் 7.25 ஜுசுகள் நிறைவு செய்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் முழுமையான முறையில் அருள்மறை திருக்குர்ஆனை ஓதுவதற்கும் கேட்பதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சங்கை குறித்தானவர்களே, இன்று ஏராளமான வசனங்கள் ஓதணும். அதிலும் குறிப்பாக சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் அஅராஃப் 2 சூறாக்களை ஓதணும். இதில் நிறைய செய்திகள் அல்லாஹ் சொல்கிறான். அதிலும் குறிப்பாக ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சிறு பிரயாணத்தில் சின்ன வயசில் இருக்கும் பொழுது பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் இதுதான் என்னுடைய ரப்பா, இதுதான் என்னுடைய அல்லாவா என்று சிந்தனை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. நைட்டு பார்க்குறாங்க, நட்சத்திரங்கள் நிறைய தெரியுது. ஒருவேளை இதுதான் அல்லாவா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா விடிஞ்சோன்னு அந்த நட்சத்திரங்கள் மறைஞ்சு போயிடுது. மறுநாள் பார்க்குறாங்க, இரவு நேரத்தில் அழகான நிலவு வந்திருக்குது. இந்த நிலவை பார்த்துட்டு இதுதான் அல்லாவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சிந்தனை செஞ்சு பார்க்குறாங்க, அதுவும் மறைஞ்சு போயிடுது. விடிஞ்சதுக்கு அப்புறம் கடுமையான வெயில், பிரம்மாண்டமான வெளிச்சம், சூரியனை பார்த்துட்டு இதுதான் அல்லாவா இருக்கணும், இதுதான் பிரம்மாண்டமா இருக்குது, எல்லாத்தையும் வெளிச்சம் தருது அப்படின்னு பார்த்தா இரவு வந்தோன்னு அதுவும் போயிடுது. இப்ப வரக்கூடிய எதுவுமே நிலையா இல்லை. அப்ப என்னுடைய ரப்பு எப்படிப்பட்டவனா இருக்கணும்? நிலையா இருக்கணும். இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். யா அல்லாஹ், நிச்சயமாக உனக்கு இணை வைக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களை விட்டு நான் என்ன செஞ்சிடுறேன்? தவிர்ந்து விடுறேன். யா அல்லாஹ், உனக்கு எதை விட்டும் நான் இணை வைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் விட்டும் நான் என்ன செய்யறேன்? பரிசுத்தமாக்குறேன்னு சொல்லிட்டு ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரப்பிடத்துல முறையிடுறாங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய எல்லா சஞ்சலங்கள் மத்தியில அல்லாஹ் தான் நமக்கு கொடுக்கிறான், அல்லாஹ் தான் அதை நிறைவேற்றி செய்வான் என்பதை உறுதியான ஈமானோடு இருக்கணும். இது ஒரு செய்தி. இந்த சூறால அல்லாஹ் நிறைய நபிமார்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். தொடர்படியாக அவங்களுக்கு பேர் நம்ம சொல்லியிருப்போம். நேற்று ஓதக்கூடிய ஜுசுகள்லையும் அவங்களுடைய பேர் வந்துச்சு. இன்னைக்கு ஓதக்கூடிய ஜுசுலையும் அவங்களுடைய பேர் மொத்தம் 25 நபிமார்கள் அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறான். அது பாதியா அந்த ஜுசுல 7ஆம் ஜுசுல பாதியும் 8வது ஜுசுல பாதியும் இன்னும் சில நபிமாருடைய பேரை வெவ்வேறு இடங்கள்லயும் அல்லாஹ் சொல்றான். ஆக 25 நபிமாருடைய பேரை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். இது ஒரு செய்தி. அப்ப அல்லாஹ் நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் பிஸ்மில்லா, உதுகுருஸ்மல்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க? ஆரம்பிங்க. நீங்க எந்த செயல் செஞ்சாலும் சரி, அல்லாஹ்வுடைய பெயர் இல்லாமல் நீங்க என்ன செய்யாதீங்க? அந்த செயலை ஆரம்பிக்காதீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம சாப்பிடும் போது என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லணும். நம்ம எந்த வேலை செய்தாலும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்முடைய மனைவிடத்துல கூடும்போது கூட பிஸ்மில்லா சொல்லி நீங்க என்ன செய்யுங்க? வத்தி செய்யுங்க என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த இடத்துல நீங்க பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் உங்களுடைய மனைவிடத்துல கூடுறீங்களோ அது ஷைத்தான் அவனுடைய தீங்கை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்து விடுற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹும்ம இன்னா நஊதுபிக மின் ஷர்ரி ஷைத்தான். யா அல்லாஹ், ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் யா அல்லாஹ் என்னுடைய பாதுகாத்து யா அல்லாஹ். என் மூலியமாக வரக்கூடிய, எனக்கும் என்னுடைய மனைவியின் மூலியமாக வரக்கூடிய அந்த குழந்தை யா அல்லாஹ் ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாத்து யா அல்லாஹ் என்று நாம் அந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? உதவி தேடிவிட்டு ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடி பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் உடலோடு கொள்ளுங்கள், மனைவியிடத்தில் கூடுங்கள் என்று அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லாங்கிறது எங்கங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான உணவுங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. இப்போ புதுசா ஒருத்தன் கடை திறந்துட்டான்னு வச்சுங்களேன், உடனே வாங்க போய் என்ன செஞ்சிடலாம்? டேஸ்ட் பார்த்துடலாம். அவன் ஹலாலா செய்யறானா, ஹராமா வந்துருச்சா, அது பிஸ்மில்லா சொல்லி அறுக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம, அதிலும் குறிப்பாக நம்முடைய இளைய தலைமுறையிட்ட அது ரொம்ப அதிகமா இருக்குது. அதிலும் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம வீட்டு பெண்கள்லாம் அப்படி இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கணும்.
ஆனா பார்க்க சொல்றாங்க, இஸ்லாமிய பெண்கள் தான் அதிகம் கடை தெருக்கள்ல, கும்பகோணம், தஞ்சாவூர் பஜார்கள்ல அதிகமா இருக்கிறாங்க. அங்கங்க நின்று நோம்புடைய காலங்கள்ல அதை இது வாங்கி தின்னுகிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இஸ்லாமியர் சொல்வது ஒரு பாரம் இருந்தாலும் மாற்று மத சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் சொல்றாங்க, என்ன பாய் உங்க பாய்மார்கள் கொண்டுங்க தான் எங்க கடைகள்ல கடத்தல அதிகமா நின்று அதை இதை வாங்கி தின்னுகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். நோன்புங்கிறது எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அமல். இந்த உன்னதமான அமலினுடைய மகத்துவத்தை தெரியாதவர்களாக இஸ்லாமியர்களாக, இஸ்லாமிய பேர் கொண்டவர்களாக நம்முடைய சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஹலாலான சம்பாத்தியத்துல ஹலாலான முறையினுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் தொடர்ந்து இந்த ஜுசுகள் அல்லாஹ் பதிவு செய்யலாம். அதிலும் குறிப்பாக இந்த உலக வாழ்க்கை என்பது ஒமல் ஹயாத்து துன்யா இல்லா லஐபும் வலஹு. உலக வாழ்க்கை என்பது ஒரு வீண் விளையாட்டு போல. இப்போ நம்ம பிள்ளைங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பேச்சு இதோட முடிஞ்சு போயிடும். அது போய் வேற இடத்துல வெளியில வேற பேசிக்கிட்டுருவாங்க. அதே போல கிரவுண்ட்ல போய் விளையாட போறாங்கன்னு சொன்னா அந்த விளையாட்டு என்பது ஒரு குறிஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க, மற்ற வேலைகளுக்கு போயிடுவாங்க. இப்படி விளையாட்டு என்பது ஒரு கொஞ்ச நேரம் என்பதை போல இந்த உலக வாழ்க்கை என்பது நம்ம கொஞ்ச காலம்தான். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத். உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசியும் மூத்தா போயத்தே ஆகணும். யாருமே நித்திய ஜீவனாக வாழ முடியாது அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் மட்டும்தான் ஹயாத்தானவன். மீது யாருமே இந்த உலகத்துல வாழ முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவங்க? ஈரவுலக ரட்சகர் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அறிவிக்கப்படுது, ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆயிடுறாங்க. அங்கேருந்து உமர் ரலியல்லாஹு வாழ தூக்கிட்டு வர்றாங்க. யாராவது ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னீங்க தலையை சீவிடுவேன் அப்படின்னு வேகமா வர்றாங்க. அவங்க நிக்கிறத பார்த்து எல்லா சஹாபாக்களும் பயந்து போய் நிக்கிறாங்க. அங்கேருந்து அபூபக்கர் ரலியல்லாஹு வந்து இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல். எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும், அவர் ரசூலாக இருந்தாலும், முன் சென்ற எல்லா நபிமார்களுடைய சமுதாயத்தை சேர்ந்த நபிமார்களும் இந்த உலகத்தை விட்டு ஒரு நாள் போய் தான் போனாங்க. இந்த உலகத்தை விட்டு சென்றுதான் ஆக வேண்டும். யார் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இந்த ஆயத்தை ஓதுனதுக்கு அப்புறம் ஹஸரத் உமரில் தான் சாந்தம் அடைஞ்சாங்க. அப்படி யாருக்கு எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய மரணம் வரும்னு தெரியாது. தாருல் ஆகிரத்தில் இல்லதீன எத்தகூன. யாருக்கு இந்த உலகம் நிம்மதியானது தெரியுமா? இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் பிடித்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள்ல அவர்களுக்கும் தாருல் ஆகிரத்தி மறுமை வாழ்க்கையில் நிம்மதி பெற்றவங்க யார் தெரியுமாகணும்? அல்லது எத்தகூன. இந்த உலகத்தில் வாழும்போது தக்வா செய்தவர்களாக வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை இம்மையிலும் மறுமையில் தருவான் என்பதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலியமா சொல்றான். அதிலும் குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையில சிலர் பணத்தை நோக்கி ஓடுறோம். சிலர் என்ன செய்யணும், தனக்கு திறமை இருக்குது, என்னுடைய திறமையை கொண்டு முன்னேறிடுவேன். சில பேர் தனக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு, நிர்வாக பொறுப்பு இருக்கு, நான் சொல்றது எல்லாம் கேட்டுதான் ஆகணும், நான் செய்யறது அப்படித்தான் ஆகணும், இப்படி அராஜகம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நம்முடைய நிர்வாகம் நம்முடைய அரசியல் வாக்கு இனத்துக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த உலக வாழ்க்கை என்பது எதுவும் நிலையானது கிடையாது. காரூன் எப்படிப்பட்ட எல்லா விதமான சொத்து சுகத்தையும் பிரம்மாண்டமான பணக்கார தன்மையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது ஒண்ணுமே கொண்டு போகல. இப்லீஸ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? முஅல்லிமுல் மலாயிகா, இருக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களுக்கும் உஸ்தாது. ஊஞ்சல் ஆடுவாக சீதேவி. இந்த பக்கம் போகும்போது இங்கிட்ட உள்ள எல்லா மலக்குக்கும் இல்ம கற்றுக் கொடுத்துருவாங்க, இந்த பக்கம் வரும்போது இங்க உள்ள எல்லா மலக்குக்கும் இல்ம கற்றுக் கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட மலக்குமார்களுக்கும் இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இப்லீஸுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவன் செய்த செயல் அல்லாஹ் கட்டுப்படாத ஒரே காரணம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ கட்டுப்பட்டு நீ சஜிதா செஞ்சிருந்த என்று சொன்னால் அல்லாஹ் இதை விட உயர்ந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருப்பான். அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினதின் காரணமாக அல்லாஹ் சொர்க்கத்தை விட்டும் தூக்கி வீசினது மட்டுமல்ல, கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் மலக்குமார்களும் முஃமின்களும் ஈமான் கொண்ட எல்லா மக்களும் சபிக்கக்கூடிய லஅனத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரியாக ஆகிவிட்டான், அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுவிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய கெட்டவனாக மாறியது அல்லாஹ் கட்டுப்படாததுதான். அப்படிப்பட்ட இவ்வளவு அறிவும் திறமையும் கொடுக்கப்பட்ட இப்லீஸ் உன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்ய முடியல, வெற்றி பெற முடியல. ஃபிரௌன் அல்லாஹ் மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருந்தான்.
ஃபிரௌனை பார்த்து எல்லாருமே நடங்கக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ் வச்சிருந்தான். அப்படிப்பட்ட ஃபிரௌன் இந்த உலகத்துல வாழும் பொழுது எப்படிதான் வாழ்ந்திருந்தாலும் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது நைல் நதியில மூழ்கடிக்கப்பட்டு கியாமத் நாள் வரைக்கும் படிப்பினக்கூடிய ஒரு மனிதனாக என்ன செய்ய அல்லாஹ் ஆக்கி வச்சான். இந்த உலகத்துல வாழும் போது எவ்வளவு சொத்து சுகங்கள், பணம், காசு, ஆட்சி, அதிகாரம் எவ்வளவுதான் இருந்து ஆடினாலும் அடங்கும் போது ஒண்ணுமில்லாமதான் அடங்கியாம். அந்த வெள்ளை துணி, அதுவும் தைக்கப்படாத துணி, அந்த துணியின் மூலமாக மூடப்பட்டுதான் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது தவிர சேர்த்து வச்ச எந்த சொத்து டாக்குமெண்ட்டும் கொண்டு வர முடியாது. எவ்வளவு நகை சேர்த்து வச்சிருந்தாலும் கொண்டு வந்து அடக்க முடியாது. எவ்வளவு ஆட்சி அதிகாரம், இவர் இவ்வளவு பெரிய அந்தஸ்து பெற்றவர், அதனால இருக்கக்கூடிய எல்லா இரடத்தையும் உள்ள வச்சு அடக்கிடலாம அடக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் அக்பர். என்னதான் ஆட்டம் ஆடினாலும் அடங்கும் போது ஒன்றும் இல்லாத ஒரு நிலை ஆகிவிடும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இருக்கக்கூடிய கொஞ்ச காலகட்டம் யாருடைய மனதையும் துன்புறுத்தாமல், யாருக்கும் அநியாயம் செய்யாம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, அல்லாஹ் சொன்ன வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. ரோட்ல போகும்போது ஒரு ஐஸ் வியாபாரி தன்னுடைய நாவனால சொல்றாரு, என்னுடைய முதலீடு, என்னுடைய மூலதனம் எல்லாம் கரைஞ்சு போயிட்டு இருக்குது, என் மேல எல்லாம் இறக்கம் காட்டுங்களேன். என்ன சொல்றாரு? என்னுடைய மூலதனம் எல்லாம் கரைஞ்சு போகுது, என் மேல எல்லாம் இறக்கம் காட்டுங்களேன். ஐஸ் என்ன செய்யும்? கரைஞ்சு போயிடும். அதனால நிலைய இருக்க முடியாது. அஸ்மாஇ ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க, இதைதான் நான் பார்த்தேன். இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. நம்முடைய ஆயுள் கூட கூட இந்த உலகத்தை விட்டும் நாம் பிரிந்து செல்வதற்கு ரெடியாகி கொண்டே இருக்கிறோம். இந்த வாழ்க்கை சொற்பமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையான காரியங்கள் செய்வதற்கு அதிகம் சஹாபாக்களை உற்சாகப்படுத்தினாங்க. நன்மையான விஷயங்கள் அவங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ, அதிலும் குறிப்பாக 12 மாதங்கள்ல 13 மாதங்கள் நம்ம செய்த அட்டூழியங்களை அல்லாஹ் இந்த ஒரு மாதத்துல மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் நான் தயாரா இருக்கிறான். அப்படிப்பட்ட இந்த ரஹ்மத்துடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு அதிகம் கேட்டு, ரஹ்மத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்டு, நமக்கு நீண்ட ஆயுளையும் குறைவில்லா செல்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. தக்வாவுடைய பயபக்தியுடையவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் ஈமான் கொண்ட எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன் ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நமது பள்ளியில் இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கலந்து கொண்டு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.